அது எப்படி ஹோமியோபதிக் மெடிசன் சாப்பிட்டா மட்டும் தைராய்டு கம்ப்ளீட்டா கியூர் ஆகுது? வாங்க இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ரத்தத்துல டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு ஹார்மோன் கம்மியாவோ இல்ல அதிகமாகவோ இருக்கும். ஆனா இது வெறும் சிம்டம் மட்டும்தான். ஸோ இங்க பிரச்சனை வெறும் கழுத்துல இருக்க தைராய்டு கிளாண்ட்ல மட்டும் இல்லை. ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆட்டோஇம்யூன் டிசீஸ், சரியா தூங்காது, ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ்ல இருக்க ப்ராப்ளம், இதை மாதிரி நிறைய ரீசன்னால தைராய்டு அஃபெக்ட் ஆகும். ஒரு சைனீஸ் செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு மீனை கொடுத்தா அவன் அதை அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடுவான். ஆனா அதுவே அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தா அவன் வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடுவான். இதே மாதிரிதான் ஹோமியோபதிக் மெடிசன் வெறும் ஹார்மோனை சப்ஸ்டியூட் பண்ணாம உங்க உடம்புல இருக்க ப்ராப்ளத்தை சரி பண்ணி உங்க உடம்பையே நேச்சுரலா டிஎஸ்ஹெச் ஹார்மோனை சுரக்க வைக்குது. அதனாலதான் ஹோமியோபதிக் மெடிசன் எடுக்கும் போது உங்க தைராய்டு ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும்.